விஜய் டிவியில் ஒளிபரப்பான கனாக்காலும் காலங்கள் சீரியல் மூலயமா பிரபலமானவங்க தான் நடிகர் ஸ்ரீ. அதுக்கப்புறமா வழக்கு எண் 18 கீழ் 9 படத்துல தான் முதலா ஹீரோவா அறிமுகமாகறாங்க. குறைந்த பட்ஜெட்ல உருவாகி இருந்த அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. அவருக்கு பெரிய பெயரையும் கொடுத்தது. அந்த படத்துக்கு பிறகு மிஷ்கினுடைய இயக்கத்துல ஓனாய் மாட்டுக்குட்டியும் திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து வில்லம்பு படத்துல நடிச்சாங்க. பிக் பாஸ் சீசன் 1ல ஒரு கண்டஸ்டன்ஸா உள்ள போயிருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே என்னால அந்த ஷோல கண்டினியூ பண்ண முடியாதுன்னு வெளியில வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இருகப்பற்று படத்துல ஒரு கம்பேக்கை கொடுத்து பயங்கரமா அவருடைய ஆக்டிங்கை காட்டியிருப்பாங்க. நல்ல ஒரு வரவேற்பை மக்கள் கிட்ட இருந்து பெற்றிருப்பாங்க. இது வரைக்கும் அவங்க நடித்த 6 படங்களில் 5 படம் சூப்பராக ஹிட் ஆயிருந்தது. ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு ஒரு நல்ல பெயரையும் கொடுத்தது. ரொம்ப பெரிய ஹீரோவாக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சூழலில் திடீர்னு சினிமாலேருந்து ஆளே காணாமல் போயிட்டாங்க. சொல்லப்போனால் பலரும் அவங்கள மறந்துட்டாங்க. அப்படின்றது தான் உண்மை. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவருடைய தொடர்பான வீடியோக்கள் வெளியானது. அந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் உச்சக்கட்ட அதிர்ச்சி அடைந்தாங்க. அதாவது தலைமுடியை அளவுக்கு அதிகமாக வளர்த்து கொண்டு உடல் எடை மெலிந்து தன்னிலை மறந்தபடி அவர் இருந்தாங்க. நல்ல ஒரு நடிகராக வருவாருன்னு எதிர்பார்த்த நிலையில ஸ்ரீக்கு இப்படி ஒரு நிலைமையா, அவரது நிலைமைக்கு என்ன காரணம்னு பலரும் சோகத்தோடு கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில அவரது உறவினர் ஒருவர் இந்த விவகாரம் குறித்து விளக்கமும் அளிச்சிருக்காங்க. ஸ்ரீ என்னுடைய உறவுக்கார அண்ணன் தான். அவங்க நடிச்ச படங்களுக்கான பணம் இன்னும் வரைக்கும் வந்து சேரல. இதனாலேயே அவங்க ரொம்பவே மன அழுத்தத்துக்கு போயிட்டாங்க. அப்போ குடும்பத்திலையும் ஒரு பிரச்சனை இருந்தது. அவங்க தனியா போயிட்டாங்க. இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்றதே தெரியல. ஃபேமிலியில போய் கூப்பிட்டோம் பார்த்தோம், ஆனா வர முடியாது அப்படின்னே சொல்லிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி அவருடையது தானா அப்படின்னு பலரும் கேட்குறாங்க. அது அவருடைய உண்மையான ஐடி தான். அவர் நடித்த படத்துக்கு பணமும் கிடைக்கல. அவரை பலரும் ஏமாற்றிட்டாங்க. நம்பிக்கை துரோகமும் சினிமாவில் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. இதனாலேயே அவங்க ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ளே போய் எல்லார்கிட்ட இருந்தும் ஒதுங்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய உறவினர் சொல்லியிருக்கிறாங்க. நடிகர் ஸ்ரீக்கு பட வாய்ப்புகள் குறைந்ததுனால போதைக்கு அடிமையானதாகவும் சில பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. போதைக்கு அடிமையானதுனால தான் இந்த மாதிரி அவருடைய உடல்ல மாற்றம் வந்திருக்குது. ஆனாலும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜை மென்ஷன் பண்ணி நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஏதாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு லோகேஷ் கனகராஜ் கிட்டையும் ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு வராங்க. இவர் நடித்த படத்துலையும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்டுமே நல்லா இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆக்டரை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு இவருடைய ரசிகர்கள் நீங்கள் சீக்கிரமாக கம்பேக் கொடுக்கணும்னு அவருக்கு ஆறுதலை சொல்லிட்டு வராங்க.